கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்தினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்ட என் வசனத்துக்கு நடுங்குகிறவளை நோக்கி பார்ப்பேன். ஆனாலும் அவர் என்ன செய்றாரு? சிறுமைப்பட்டு என்னுடைய எதுக்கு நோக்கி பார்க்கிறாரு? வசனத்திற்கு. சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? வசனத்துக்கு பயப்படுறவங்களும் அவருடைய பிரமாணங்களுக்கும் கட்டளைகளுக்கும் உட்பட்டு நடக்கிறவர்களையும் ஆண்டவர் என்ன செய்றாரு? பார்க்கிறாரு. சரிங்களா? இதோடு கூட உங்களுடைய பிரச்சனைகளை உங்களுடைய கையில் எடுக்காதபடிக்கு அது என்ன செய்ய? தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்ய? கொடுக்கறதுக்கு என்ன செய்ய? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள் உத்தம மார்க்கர்கள். சரிங்களா? அப்ப பாருங்க, எந்த அளவுக்கு நீங்க தேவ சத்தியத்தை கடை கொண்டு நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் உலக வாழ்க்கையிலையும் நம்ம நடக்கணும் அப்படிங்கறதுல இது முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து 2, அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவருடைய முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். சரிங்களா? அப்ப அவரை என்ன செஞ்சாகணும்? நீங்க சாட்சியோடன்றது என்னது? நான் தேவனுக்கு உட்பட்டு நடக்கிறேன் அப்படிங்கிறது என்ன செஞ்சாகணும்? நீங்க உலக மனுஷர்கள் முன்னாடி நீங்க உங்களோட நடவடிக்கையில காமிச்சாகணும். சோ அப்படி நடந்து அவருடைய வசனத்தின் படியும் நீங்க என்ன செஞ்சாகணும்? முழு இருதயத்தோட அவர் நேசிச்சு நீங்க நடந்தாகணும். அப்படின்னா தான் தேவ சமூகம் என்ன செய்யும்? நம்ம கூட இருக்கும்.